ஹிட்லர், முசோலினி, இடியமன் போன்ற சர்வாதிகாரிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே குடும்ப ஆதிக்கத்துடைய கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி குடும்ப ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கு 4 முதலமைச்சர்கள் ஆட்சி செலுத்துகின்ற ஜனநாயக படுகொலை தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் வேறு எதை விரும்புகிறார்களோ இல்லையோ சுதந்திரத்தை விரும்புவார்கள். நம்முடைய ஒவ்வொருடைய சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்காக எப்படி இன்றைக்கு தரணியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஹிட்லர், முசோலினி, இடியமன் போன்ற சர்வாதிகாரிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே குடும்ப ஆதிக்கத்துடைய கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே சாமானிய தொண்டரான என்னையும் இங்கே 1 முதல் 8 தீர்மானங்களை வாசிப்பதற்கு வரலாற்று வாய்ப்பினை தாய் அன்போடு தெய்வ அன்போடு வழங்கி இருக்கிற நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பாதங்களிலே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியுடைய பாதங்களிலே உங்களுக்கும் பாதங்களை வழங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சி, 8.5 கோடி தமிழ் மக்களுடைய மனசாட்சி, 6.5 கோடி வாக்காளருடைய மனசாட்சி எடப்பாடியார் 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 என்கிற அரசாட்சி 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 என்று சொல்லி, அதனால்தான் உண்மையை புரிந்து கொண்ட உளவுத்துறை மூலமாக உண்மையை புரிந்து கொண்ட ஸ்டாலின் 2.5 கோடி வாக்குகள் பெற்றால் போதும் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கட்சி கூட்டத்திலே பேசியிருக்கிறார். இதோ 8.5 கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பின்னால் அணிவகுப்பதற்கு இந்த பொதுக்குழுவே சாட்சி என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.